இந்த ஜென்ரேஷன் வந்து மேரேஜ்ங்கிறதுல வந்து நிறைய செலவழிக்கிறாங்க. அதே மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து எங்க மாமனாரோட ஆசைக்கோசரம் வந்து மேரேஜுக்கு ரொம்ப செலவழிச்சார். அந்த மேரேஜ் வாங்கின அமௌண்ட்டை வந்து பூர்த்தி பண்றதுக்கே 2 years 3 years ஆயிடுச்சு. இப்போ வந்து என் பெரிய பையன் இவன் வயிற்றுல இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு இந்த கடன் தொல்லை தீர்க்க முடியல. ரொம்ப ஸ்ட்ரகிள். நாங்க வெளியே சொல்லவும் முடியல, இது பண்ணவும் முடியல. அவன் வயிற்றுல இருக்க சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். கல்யாணம் பண்றதா இல்ல கடன் வாங்குறதா? நம்ம ஊர்ல கல்யாணம் ஒரு நாள் ஃபங்க்ஷன், ஆனா இஎம்ஐ 5 வருஷம் ஃபங்க்ஷன். பக்கத்துல இருக்கவங்க சொல்லுவாங்க ஒரு தடவை தான், ஆனா அந்த ஒரு தடவை தான் நம்ம ஃபியூச்சர் ஃப்ரீடமே தின்றோம். ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் வெட்டிங் எக்ஸ்பென்சஸ், மேரேஜ் கேட்டரிங் 5 to 7 lakh ஆகும். ட்ரெஸ் அண்ட் டெக்கரேஷன் 1 to 2 lakhs வரும். ஃபேமிலி வட்டம் பெருசா இருந்துச்சுன்னா 3 lakhs கூட ஆகும். போட்டோகிராஃபி மினிமம் 50K இருந்து 2 lakhs வரைக்கும் வரும். ரிட்டர்ன் கிஃப்ட் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் மினிமம் 1 lakh மேல வரும். ஜுவல்லரி இப்ப இருக்க கோல்டு பிரைஸ்க்கு மினிமம் 3 lakhs ஆகும். மேக்ஸிமம் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபேமிலி எவ்வளவு வேணா ஆகும். இப்ப பார்த்த எக்ஸ்பென்சஸ் டோட்டலா 10 lakh ஈஸியா கிராஸ் பண்ணுது. சொல்யூஷன் 4 ஃபினான்ஷியல் ரூல் சொல்றேன். ரூல் நம்பர் 1, பட்ஜெட் ஃபர்ஸ்ட், எமோஷன் லேட்டர். எவ்வளவு வச்சிருக்கீங்க டிசைட் பண்ணிட்டு அதுக்குள்ள ஃபங்க்ஷனை பிளான் பண்ணுங்க. ரூல் நம்பர் 2, 50-30-20 ஒரு வெட்டிங் ரூல் இருக்கு. 50% ஃபார் நீட், ஹால் அண்ட் ஃபுட் அதுல வரும். 30% ஃபார் வாண்ட், ட்ரெஸ் அண்ட் போட்டோகிராஃபி அதுல வரும். 20% ஃபார் அதர் எக்ஸ்பென்சஸ். ரூல் நம்பர் 3, லோன் அவாய்ட் லிமிட் பண்ணிக்கோங்க. லோன் எடுத்து கல்யாணம் பண்ணும்போது நெக்ஸ்ட் 3 to 5 years ஃப்ரீடம் போயிடும். ரூல் நம்பர் 4, மேரேஜ் பிளான் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிஐ போட்டுக்கோங்க. ஏன் எஸ்ஐபி சஜஸ்ட் பண்ணாம ஆர்டிஐ சொல்றேன்னா, எஸ்ஐபி மார்க்கெட்டோட கனெக்ட் ஆனது. மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் ஃபிளக்சுவேஷன். இன் கேஸ் மேரேஜ் டைம்ல ஃபிளக்சுவேஷன் ஆச்சுன்னா உங்களோட ரிட்டர்ன் பாதிக்கப்படும். கேபிட்டலுக்கு டேஞ்சர். கல்யாணம் ஒரு செலிப்ரேஷன் சரிதான், ஆனா டெப்ல செலிப்ரேஷன் பண்ணாதீங்க. ஸ்மார்ட்டா திங்க் பண்ணிட்டு ஃபியூச்சர் ஹாப்பியா வாழுங்க. இந்த வீடியோ மறக்காம யாருக்கு ஷேர் பண்ணுமோ ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க.